வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த ஒரு வீடியோல அதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகை கடன்கள் முழுமையா தள்ளுபடி செய்ய போறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்க போலாம். ஸோ நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த ஒரு வீடியோல போகலாம். இந்தியன் வங்கிகள்ல நகைக்கடன் தள்ளுபடி, வட்டிக்கு நகைக்கடன் தருவோர் பெருக கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விதிமுறைகளும் பின்பற்றப்பட்டிருக்கு. என்ன அந்த மாதிரியான நகைக்கடன்களை எப்படியெல்லாம் தள்ளுபடி பண்ண போறாங்க? ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டான ஒரு அறிவிப்பு வர இருக்குங்க, தேர்தல் காரணமாக. ஓகேங்களா? ஸோ இதனால பாத்தீங்கன்னா யாருக்கு இந்த பேங்க் ஆஃபர் கொடுக்க போகுது, யார் யாரெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடியில எலிஜிபிள் ஆக போறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆவலுடன் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த ஒரு தேர்தல் டைம்ங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடி தமிழ்நாடு அரசுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? தேர்தல் தயாரிப்பு அறிக்கைகள் எல்லாமே ஜனவரி 15 2026க்கு பிறகு தொடங்க இருக்கு. ஸோ தேர்தலில் அறிக்கைகள் எல்லாமே ஜனவரி 15ஆம் தேதிக்கு பிறகு, பொங்கலுக்கு பிறகு வெளியிட போறதா தகவல் வந்திருக்குங்க. எத்தனை சவரன்ல இருந்து எத்தனை சவரன் வரைக்கும் இந்த தள்ளுபடி கொடுக்க போறாங்க அப்படின்றது இப்ப எல்லோர் மத்தியிலுமே மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப மினிமம் 5 சவரன், 3 சவரன்ல இருந்து 5 இல்லைன்னா 8 வரைக்கும் உயர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஸோ அதனால் நகையுடைய விலை ஃப்ளக்சுவேஷன் ஆகும். கண்டிப்பாக ஒரு நாள் குறையப்ப பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக லோன் கொடுத்துட்டோம் அப்படின்னால நகையை யாரும் மீட்ட மாட்டாங்க அப்படின்றது எல்லாம் கருத்தில் வச்சு ஒரு ஃப்ளக்சுவேஷன் வராத அளவுக்கு பார்த்தீங்கன்னா நகைக்கடைகளை வழங்க போகிறாங்க. ஸோ மொத்தம் 5 சவரன்லேருந்து 8 சவரனாக உயர்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மினிமம் 3 சவரன் கொண்டாலும் நகைக்கடன் தள்ளுபடிக்கு எலிஜிபிள் ஆக போகிறேங்க. ஸோ இதற்கு உண்டான ஒரு அரசாணையை வெளியிட போகிறாங்க. நகை கடன் யார் யாருக்கெல்லாம் தள்ளுபடி கொடுக்கலாம், முதற்கட்டமா இந்த நபர்களுக்கு நகை கடன் தள்ளுபடி கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு அரசாணை வெளியிட போறாங்க. ஜனவரி 16ஆம் தேதிக்கு பிறகு முதலமைச்சர் இதற்கான ஒரு அப்டேட்டை வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. ஸோ அறிவிப்பு தேதிக்கு 3 மாதங்களுக்கு முன்பே கடன் பெற்றிருக்கணும். ஸோ அப்படின்னா பாத்தீங்கன்னா இந்த ஜனவரி 31ஆம் தேதி வரை உங்களுக்கு டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளார நீங்க உங்க அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகள்ல கடன் பெற்றிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்புகள் எல்லாமே வர இருக்கு. இதற்கான அப்டேட்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஜனவரி முதல் வாரத்தில் நமக்கு வெளியிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு மக்களே. ஸோ நகை கடன்களை தள்ளுபடிக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க. தங்கத்தின் விலை அசாதாரணமாக உயர்ந்திருக்கிறது. சில சமயம் ஒரே நாளில் 2 முறை உயர்ந்து விடுகிறது. இதனால் நகை கடன்களில் சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட சூழலில் நகையை வைத்து அதிகபட்ச கடனை பெறுவது எப்படி, வங்கியில் எவ்வளவு வட்டி என்பதை சுருக்கமாக சொல்றேங்க. தங்கத்தின் விலை உயர்வு காரணமாக நகைக்கடனில் சில சிக்கல்கள் உருவாக்கி வருகின்றன. சில சமயங்கள் நகையின் உண்மையான மதிப்பை விட அதிகமாக கடன் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால தெரிகிறது. இதனால கடனை திருப்பி செலுத்தாமல் நகையை விட்டுவிடும் நிலை ஏற்படுகிறது. இது வங்கிகளுக்கு நஷ்ட அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதனால்தான் கடந்த வாரம் ரிசர்வ் வங்கி சில புதுமையான விதிகளை மாற்றியிருக்காங்க. அப்படி இந்த நகையின் மதிப்பு அடிப்படையில் கடன் அளவை கட்டுப்படுத்தும். 5 லட்சத்துக்கு மேலான கடன்களில் நகையின் மதிப்பு 60% மட்டுமே கடன் வழங்கப்படும் அப்படின்றத கொடுப்பாங்க. முன்பு 70-72% கொடுத்துருந்தாங்க, அதை அப்படியே மாற்றிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 லட்சம் வரை 85% வரை நகையோட மதிப்புல கடன் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நகை கடன்களை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்துமே போட்டிருக்காங்க. ஸோ வங்கிகளில் பார்க்குறப்ப கூட்டுறவு வங்கிகள் மற்றும் 8 நேஷனலைஸ் பேங்க்ல பார்த்தீங்கன்னா நகை கடன் தள்ளுபடியை உடனடியாக வழங்கிருக்காங்க. 2 கோடிக்கும் அதிகமான பயனாளிகள் இதனால பயன்பெறத்துக்கு ரெடியா இருக்காங்க மக்களே. முந்தைய திட்டங்கள் ஏற்பட்ட சிக்கல்கள் எல்லாமே களையப்பட்டு புதிய நிபந்தனைகளோட நகை கடன்களை வழங்க இருக்கிறதாங்க தகவல் வந்திருக்குங்க. ஸோ இன்னும் நகை கடன்களை நீங்க வைக்கல அப்படின்னா உங்க அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கியில ஜனவரி 31ஆம் தேதிக்குள்ளார வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க என்னுடைய சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நாள் நாங்களும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.